மத்திய பட்ஜெட், மும்மொழிக் கொள்கை, யுஜிசி விதி என எல்லாவற்றிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை வலியுறுத்தி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய பாஜக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டுவது அவசியம்தான், எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும்தான். ஆனால் அதை இங்கு சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன் செய்து என்ன பிரயோஜனம்? தெரிவிக்க வேண்டிய இடத்தில் தெரிவிக்காமல் கோட்டை விட்டுவிட்டு இங்கு வந்து உருண்டு புரண்டு என்ன பிரயோஜனம்? மத்திய அரசை கேள்வி கேட்கத்தானே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் 39 பேரை எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கு சென்று வெறுமனே உட்கார்ந்து எழுந்து வந்துவிட்டு இங்கு சென்னையில் நாங்கள் போராடுகிறோம் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். பட்ஜெட் தொடர்பான சந்தேகங்களுக்கும் எம்பிக்களின் கேள்விகளுக்கும் எம்பிக்கள் எழுப்பும் பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கும் திமுகவினர் அந்த நிதியை எங்கு யாரிடம் கேட்க வேண்டும்? அதை கேட்கத்தானே அவர்களை எம்பியாக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் அதை கேட்டார்களா? மும்மொழி கொள்கை என்று மார்த்தட்டி கொண்டிருக்கும் பாஜக அரசை எதிர்த்து நாடாளுமன்றத்தை முடக்கினார்களா? நீட் தேர்வு என்று பேசியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னமும் ரகசியத்தை சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவினர் நாடாளுமன்றத்தில் வாய் திறக்கிறார்களா? மணிப்பூர் வன்முறை சம்பவம், லஞ்ச வழக்கில் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு குரல் எழுப்பிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களின் தலையாய பிரச்சனைகளை பற்றி ஏன் பேசவில்லை? மற்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளோடு திமுகவும் சேர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கோவிந்தா போடும் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்திருக்கிறது திமுக என்று கேட்டால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க என்பதுதான் பதில். என்ன கேள்வி கேட்டாலும் முதல்வர் சொல்லும் ஒரே பதில், திமுக கூட்டணியின் 39 எம்பிக்களை மக்கள் டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஆனால் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்படி பெரிதாக திமுக என்ன செய்துவிட்டது? பேச வேண்டியது எங்கே? நாடாளுமன்றத்தில் தானே. அங்கு ஏன் பேசவில்லை என்று கேட்டால் நாடாளுமன்றம் நடக்கவில்லை, அதனால் பேசவில்லை என்று சொல்கிறார் ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தருவதற்காக அங்கு அமைதி காத்துவிட்டு இங்கு வந்து பாஜக எதிர்ப்பு நாடகம் ஆடுவதுதான் திமுகவின் திட்டமே. இப்போது தெரிகிறதா, பாஜகவுக்கு மறைமுகமாக உதவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக என்பது. எல்லா விவகாரங்களிலுமே இதுதான் நிலைமை. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுவார்களா திமுக எம்பிக்கள் என்று காத்திருந்த மக்களை வழக்கம் போல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்களா திமுக எம்பிக்கள்? நம் எம்பிக்கள் நம் மாநிலத்துக்காக வாய் திறப்பது எப்போது? மக்கள் பிரச்சனைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் ஆட்சியர் அலுவலகம் முன் திமுக போராடுவதால் யாருக்கு என்ன பயன்? நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் 39 எம்பிக்கள் சாதித்தது என்ன? தமிழ்நாட்டு மக்கள்தான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.